வாசிக்கலாம். சங்கீதம் 19 7ஆம் வசனம். சங்கீதம் 19 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கர்த்தருடைய பரிசுத்த வேதம் தான் குறைவற்றது. இது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த வேதம், இந்த வார்த்தை தான் நிறைவானது, பேதையை கூடிய ஞானியா மாற்றக்கூடியது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. இங்கே ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இது பாருங்க, இது என்னது? இது 100 ரூபா தானே? சரி, இப்போ இதை நல்லா மடக்கிட்டேன். இப்போ இது என்னது? இது 100 ரூபா தானா? சரி, இது நல்லா கசக்கிட்டேன். இப்போ 100 ரூபா தானா? இங்கே கசக்கியாச்சு, கசக்கி தூக்கி எறிஞ்சாச்சு. இப்பயும் 100 ரூபா தான். அதாவது நீங்க இதை என்ன பண்ணாலும் சரி, இதோட மதிப்பு மாறாது. இதோட மதிப்பு மாறாது. இது கசக்குனாலும், புளிஞ்சாலும், தண்ணியில நனைஞ்சாலும், கிழிச்சாலும் மதிப்பு மாறாது. ஒட்ட வச்சுக்கலாம். அது உடனே திருப்பி தந்துடுவாங்க பேங்க்ல. எரிஞ்சு போனதே கொடுத்தாலும் இந்த ஓரத்தில் நம்பர் இருக்கிறத பார்த்துட்டு தந்துடுவாங்க. ஏன்னா இது ஒரு 100 ரூபாய், இதோட மதிப்பு மாறாது. சாதாரண மனுஷனை உண்டாக்குன இந்த ஒரு தாளுக்கு இவ்வளவு மதிப்பு மாறாதுன்னா, வானத்தையும் பூமியும் சகல லோகத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்கி சிருஷ்டித்து ஆளுகை செய்தவர்கள் தேவன் விளம்பின வேதம் எப்படி மாறு குறைவாக இருக்கும்? அல்லேலூயா. இதுக்கு எப்படி மதிப்பு குறையும்? இதை விட இது மேலானது. இந்த பேப்பரோட இந்த பேப்பருக்கு வேல்யூபிள் அதிகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறமா அயன் பண்ணிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்ப 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த பரிசுத்த வேதம் தான் தேனிலும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. அவ்வளவு டேஸ்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பார்க்கிறது? இங்க வாசிச்சு பார்க்கணும். இதை வாசிச்சு பார்த்தா தான் தெரியும். 8ஆம் வசனம் வாசிங்க. 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நியாயங்கள் செம்மையானது. இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நியாயங்கள் செம்மையானவைகள். அப்படின்னா சுத்தமானவைகள், நீதியானவைகள், உண்மையானவைகள். அது மட்டும் இல்ல, இது இருதயத்தை சந்தோஷப்படுத்துமா. இதை யார் இதை விரும்பி வாசிக்கிறாங்களோ அவருடைய இருதயத்தை இது சந்தோஷப்படுத்தும். அது மட்டும் இல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கற்பனைகள் தூய்மையானது, கலப்பில்லாதது. அது மாத்திரமல்ல, இது கண்களை தெளிவிக்கிறது. கண்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். அப்படிப்பட்டதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப நாம் வாழுகிற இந்த உலகத்துல ஒருவேளை பலதரப்பட்ட மதங்கள் இருக்கலாம், பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு வரலாற்று கணக்கெடுப்பின்படி, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க, ஒரு புள்ளியியல் கணக்கின்படி இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எத்தனை மதங்கள்? மதம், இந்த கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், இந்து மதம், சீக்கிய மதம், ஜெயின மதம், இப்படி எத்தனை மதம் இருக்கலாம் உலகம் முழுசும்? தோராயமா சொல்லுங்க பாப்போம். ஒரு 1500 இருக்குமா? வேற 6000?
புள்ளி விவர கணக்கு சொல்லுது 2000 மதங்கள் இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட மதங்கள் 6000 இருக்கலாம், சம்திங் இருக்கலாம். ஆனா மதம் அப்படிங்கிற ரீதியில 2000 மதங்கள் இருக்கிறது. மத பிரிவுகள் நிறைய இருக்கலாம் அதுக்கப்புறம். ஆனா பேசிக் ஃபண்டமெண்டலா 2000 மதங்கள் இருக்குதான். நம்ப முடியுதா அவங்களால? நம்ப முடியல. ஆனா இவை எல்லாவற்றிலேயும் கிறிஸ்தவம் முதல் இடத்துல இருக்கு. அல்லேலூயா. 2000 மதங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல கிறிஸ்தவம் முதல் இடத்துல இருக்கு. ஏன் தெரியுங்களா? இப்ப நம்ம வாசிச்சோமே அதனாலதான். இதுல கலப்பே கிடையாது, இதுல அசுத்தமே கிடையாது, இது குறைவில்லாதது, இது கண்களை தெளிவிக்கிறது, இது சந்தோஷப்படுத்துகிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளிதேனிலும் மிகுந்த மதுரம் உள்ளது. அதனாலதான் முதல் இடத்துல நின்றுகிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். இதை தட்டி தாண்டி போறதுக்கு இன்னும் எந்த ஒரு மதமும் வரல. மதம் என்பது ஏதோ சடங்காச்சாரம் அல்ல, வாழ்வினுடைய அச்சாரம், வாழ்வினுடைய ஆணித்தரமான ஒரு பகுதி தான் அந்த மதம் என்கிற பகுதி. அதையும் என்ன சொல்ல போனா மார்க்கம், வழி, வழிகாட்டுகிற, நித்தியத்துக்கு வழிகாட்டுகிற ஒரு மார்க்கம். அதுதான் இந்த மதங்கள் நமக்கு சொல்லி தருகிற காரியம். இப்ப எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமாக உபதேசங்களை கொடுக்கலாம். நமக்கே தெரிந்திருக்கும், ஒரு மதத்துல ஒரு திருமணம் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு மதத்துல எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. பாருங்க, ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியுதா உங்களுக்கு? ஒரு மதம் அதை ஆதரிக்குது, ஒரு மதம் அதை எதிர்க்குது. அதே போல ஒரு மதத்துல வட்டிக்கு விடலாம்னு சொல்லி இருக்குது, நீ வட்டிக்கு விட்டு சம்பார்த்தனை பண்ணு. ஒரு மதத்துல நீ வட்டிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு. இப்படி பல முரண்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் சொல்லக்கூடிய இந்த உண்மையான காரியம் பாருங்க, 9ஆம் வசனத்துல, 9, 10 ஆகிய வசனத்துல சொல்லுது, இந்த வேதத்தை கொடுத்திருக்கிற, இந்த வேதத்தை நமக்கு தந்திருக்கிற அந்த கர்த்தர் பேரில் நீங்கள் பயப்படுகிற பயம் சுத்தமா இருக்கணும், அது என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. இதுல சொல்லப்பட்ட அனைத்தும் நீதியா இருக்கிறது. இல்ல அங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இதுல இப்படித்தான் சொல்லியிருக்கு. இது நீதியை மட்டுமே சொல்லியிருக்கு இதுல. அதனாலதான் இது எல்லாவற்றையும் விட உயர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இவைகளை கைக்கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு. இது மனுஷனுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இந்த குறைவில்லாத வேதத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலன், நிறைவான பலன் உண்டாகும். ஆமென். இது யாரெல்லாம் இதை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் நெஞ்சமா இல்லை, நிறைவான பலன் உண்டாகும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 119ஆம் சங்கீதம் 1 வசனத்துல இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்ப கர்த்தருடைய இந்த பரிசுத்த வேதத்தின்படி நடக்கிற உத்தமமான மார்க்கத்தார்கள் மட்டும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் இதன்படி மட்டும் நடக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்களா இருப்பாங்க. ஏன்னா இதுல எந்த ஒரு அசுத்தமும் இல்லை, எந்த கலப்பும் இல்லை, எந்த குறைவும் இல்லை, எந்த தீமையும் இதுல இருந்து வரல. ஆக கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. இப்ப தேவன் அருளிய பரிசுத்த அந்த வேதம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு அப்படின்னா
டோட்டல் ஹோல் வேர்ல்டு, நீங்கள் உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்களும் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் பரிசுத்த வேதம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு சுருக்கமாக சொன்னால், ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த பரிசுத்த வேதத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ இந்த பரிசுத்த வேதத்தை யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தில் 105ஆம் வசனம் சொல்லுகிறது. 105 சங்கீதம் 119, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கான்? கால்களுக்கு தீபமா இருக்கு, பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. இப்போ ஒரு ஷூ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கால் இப்படிங்க ஒரு எட்டு எடுத்து வச்சிங்கன்னா லைட் அடிக்கும். முன்னால வாக்கிங் போறவங்க காலையில் அப்படி போறாங்க. இப்போ எடுத்து வைக்கும், ஒரு அடி எடுத்து வச்சா லைட் அடிக்குது, இன்னும் அடுத்த அடி எடுத்து வச்சா லைட் அடிக்குது. வந்துருச்சு, அதுவும் வந்துருச்சு. கால்களுக்கு தீபம் இருந்தா எப்படி இருக்கும்? பாதைக்கு வெளிச்சம் இருந்துச்சுன்னா எப்போ இருக்கும்? நீங்கள் நடந்து போகிற பாதையில் வெளிச்சம் இருந்தால் எப்போ இருக்கும்? நீங்கள் தடமாறாமல் போவீங்க, தடுமாறாமல் தடுக்கி விழாமல் கல்லில் மோதிக்காமல் நடந்து போவீங்க. அப்போ கால்களுக்கு வெளிச்சம் எவ்வளவு முக்கியம்? தீபம்ங்கிறது வெளிச்சத்தை தான் குறிக்கிறது. அதுதான் கர்த்தருடைய இந்த வேதம், இந்த வசனம், இதுல இருக்கிற வசனம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, உங்கள் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. இதை பிடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் இருட்டில் கூட போகலாம். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. அந்த வெளிச்சம் உங்களுக்கு தெரியுதா? இப்போ அந்த வெளிச்சம் உங்களுக்கு தெரியுதா? இருட்டிலையும் வெளிச்சம் அடிக்கணும். எத்தனை பேருக்கு வெளிச்சம் தெரியுது? அப்போ வெளிச்சம் அடிக்குதா அவங்க வாழ்க்கையில்? நான் சொல்றது உண்மையாகவே அப்படியே அமாவாசை அன்னைக்கு இருட்டு நேரத்தில் பைபிளை தூக்கிட்டு நடந்து போய் வெளிச்சம் அடிக்கலன்னு சொல்லக்கூடாது. அந்த வெளிச்சம் இல்லை. வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையை எப்படி சீர்தூக்கி கொண்டு போகணும், உங்கள் வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற கொண்டு போகணுங்கிறதுக்கான வெளிச்சம் அடிக்கணும். என் வாழ்க்கை இதன்படி நடந்தா நான் முன்னேறி போவேங்கிற வெளிச்சம் நமக்குள்ள அடிக்கணும். இப்போ அடிக்குதா வெளிச்சம் உங்களுக்குள்ள? வசனம் ஞாபகத்துக்கு வரணும். ஆமாம், இவர் எதுக்கு எடுத்தாலும் வசனமாக பேசுவார் அப்படிம்பாங்க. வசனம் தான் ஐயா தீபம், அதான் வெளிச்சம் நமக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, வெளிச்சம் அடிக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன தெரியுங்களா? சரி, இப்போ யாரெல்லாம் இந்த பரிசுத்த வேதத்தை கையில் வச்சிருக்கிறீங்க? உயரமாக காட்டுங்க பார்ப்போம், உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். கையில் பிடிச்சு எல்லாம் வச்சிருக்கிறீங்க பெரும்பாலும். குட். கீழே போட்டுக்குங்க, கீழே கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்து தெரிவிப்பான். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த வேதம் 119ஆம் சங்கீதம் 92, 93 சொல்லியிருக்கு. சங்கீதக்காரன் அதை சொல்லுகிறான், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். இவன் உயிர் பெற்றதுனால சொல்றான், ஆண்டவரே இந்த வேதம் தான் என்ன மனமகிழ்ச்சி. இந்த வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தா நான் துக்கத்திலே அழிஞ்சு போயிருப்பேன், துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். நீர் என்னை உயிர்ப்பித்தீரே. எதனால உயிர்ப்பித்தீரா? இந்த கட்டளைகள் மூலமாக தான், இந்த வசனங்கள் மூலமாக தான் எனக்கு பிழைச்சிருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய பல சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலை வருகிற பொழுது, அல்லது ஒரு ஆபத்தான சூழ்நிலை நேரிடுகிற பொழுது வேத வசனம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, அல்லது நமக்கு விடுதலையை தருவதாகவும் அமைந்திருக்கிறது. பல நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி அதை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், நம்ம வண்டியில் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருப்போம், ஏதோ ஒரு பதட்டமாக போயிட்டு இருப்போம். திடீர்னு நமக்கு முன்னால் போகிற வண்டியிலேருந்து வசனம் பின்னால் எழுதியிருக்கும், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ உடனே அப்பா இந்த வசனம் பாருங்க, திடீர்னு ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆதரவு ஒரு வசனம் வருது. இப்படி வரும்போது
பயங்கரமா இருக்கும். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லும்போது, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை பாதுகாத்துங்கப்பா, என் கூட இருங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். நான் அநேக நாள் போகும்போது நான் முதல்ல நினைச்சு பார்ப்பேன், எல்லா வண்டியிலையும் முன்னால வசனம் ஓட்டுனா பரவாயில்ல, பெரும்பாலும் வண்டியில முன்னால வசனம் ஓட்டுவாங்க. ஆனா பெரும்பாலும் இப்ப பின்னாடி தான் ஒட்டியிருக்கிறாங்க. நமக்காகத்தான் பின்னாடி ஒட்டியிருக்கிறாங்க. முன்னாடி வரவங்க யாரும் வண்டியை முன்னால பார்த்துட்டு வர மாட்டாங்க, பின்னால தான் பார்ப்பாங்க வண்டியில போறவங்க. அதனால மேக்சிமம் உங்க நீங்க கார் வச்சிருந்தீங்கன்னா வண்டியில பின்னாடி ஓட்டுங்க, பைக் வச்சிருந்தீங்கன்னா பின்னாடி ஓட்டுங்க வசனத்தை, பின்னால வர்றவங்களாவது பார்த்து எச்சரிக்கையா போகட்டும். அந்த மன மகிழ்ச்சி, அந்த வேதம், கர்த்தருடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேங்கிறார். பாருங்க, இந்த வேதத்தை முதல்ல நேசிக்கணும். ஒரு விசுவாசி அப்படின்னா அதுக்கு ஒரு அங்க ஐயா அர்த்தம் சொல்லுவாரு. விசுவாசின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுல விசுவாசியா இருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனா இருந்தால், கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தை விசுவாசிக்கிறவளா இருந்தால், முதல்ல வாசிக்கணுமா. கடைசி 2 எழுத்து. முதல்ல வாசி, அப்புறம் சுவாசி. அப்படின்னா அதை நேசிக்கணுமா, சுவாசிக்கணும், அதையே நம்முடைய மூச்சா இருக்கணும். அப்புறமா விசுவாசி, அப்புறம் நம்பிக்கணும், நம்புறது அப்புறமா கடைசியில் வந்துடுது. அப்ப விசுவாசினா யாரு? முதல்ல வேதத்தை வாசிக்கிறவன், அதை சுவாசிக்கிறவன், அதை நம்புறவன், விசுவாசிக்கிறவன், அவன் தான் விசுவாசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இப்போ ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். நீங்க கர்த்தருடைய வேதத்தை ரொம்ப நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்களா? அதனாலதான் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நான் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க அவர் சொன்ன வார்த்தையை ரொம்பவும் நேசிப்பாங்க. இதுக்கு அடையாளம் என்னன்னா, எங்க போனாலும் பரிசுத்த வேதம் கையிலே இருக்கும். எங்க போனாலும் கையிலே இருக்கும். அதுதான் அவருக்கு உண்மையாகவே நான் அவர் மேல நேசம் வச்சிருக்கிறோம், அதை நேசிக்கிறேங்கிறதுக்கு அர்த்தம், வெளிப்பாடு அதுதான். எங்க போனாலும் நம்ம கையில ஒரு வேதம் கையில இருக்கணும். நான் நிறைய நேரம் அதை அனுபவப்பட்டிருக்கேன். கையில இந்த வேதம் எடுத்துட்டு போகலன்னா எதையோ ஒன்று இல்லாத மாதிரி இருக்குமே. உடனே கேட்பேன், பாசமாட்டா கேட்பேன், பைபிள் வச்சிருக்கியாப்பா? இருக்கு. அப்போ நிம்மதியாக வந்துடும். அப்போ என்னன்னா, இது இல்லைன்னா ஏதோ ஒன்று இழந்து போனது போல. நம்ம இது இருக்கிற வரைக்கும் நம்ம கூட பாதுகாப்பு. அப்படி பரிசுத்த வேதம் வச்சிருக்கிறவங்க இதை என்ன செய்யணும்? நல்ல பட்டு காகிதம் போட்டு, பல பட்டு காகிதம் போட்டு தலகாணிக்கடியில் வச்சு படுத்தோம்னா பரலோகமே கனவுல வரும். இல்லை, பரிசுத்த வேதம் வச்சிருக்கிறவங்க சொல்றவங்க என்ன செய்யணுமா? நல்லா பட்டு காகிதம் போட்டு சாம்பிராணி போட்டு, அதுதான் மெயின். தினந்தோறும் வாசிக்கணும், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். அதுதான் நாம் அவர் மேல வச்சிருக்கிற நேசத்துக்கு எடுத்துக்காட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். தாவீதுடைய வாழ்க்கையில கூட தாவீது அதிக நேரம் அவர் வேதத்தை நேசித்திருக்கிறார், அதை வாசித்திருக்கிறார். அதை அவர் ரொம்ப நேசித்தபடினால தான் அந்த வார்த்தையை சொல்லி 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 ஜெபம் பண்றார். சங்கீதக்காரன் தாவீதுனுடைய காரியங்கள் நிறைய இருக்கு. இந்த பரிசுத்த வேதம் என்பது ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை படம் பிடித்து காட்டுகிற ஒரு சட்ட புத்தகம். இது ஒரு லா புக்கு, இது சட்ட புத்தகம். இப்படி நட, இது நடக்காத, இதை செய்யி, இதை செய்யாத. ஏற்கனவே சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். மொத்த கட்டளைகள் எத்தனை? 10 கட்டளைகள். பிரதான கட்டளைகள் 10. அதுல பிரதான கட்டளை 2 மாத்திருக்கிறாரு. சரி, கர்த்தருக்கு மகிமை தெரிஞ்சிருக்கே. ஆனா மொத்தம் 613. 613 வித் பிளஸ் 10, 623 கட்டளைகள் உண்டு. இந்த 623 கட்டளைகள் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னாக்க, மோசே இடத்துல கர்த்தர் சொல்லி உபதேசித்த வார்த்தைகள். இந்த சட்டங்களை பிரமாணங்களை மோசேட்ட கொடுக்கிறார். அதுல 365 கட்டளைகள் செய்யாதே என்று வரும். செய்யாதே, பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சியாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, அப்படின்னு செய்யாதே செய்யாதேன்னு 365 கட்டளைகள் வரும். பேலன்ஸ் மிச்சம் எத்தனை? கணக்கு போடுங்க. சரி, மிச்சம் உள்ள கட்டளைகள்லாம் செய்யின்னு வரும். இதெல்லாம் செய்யணும். இந்த 365 என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? 365 நாள் வருஷத்துக்கு 365 நாள்.
வருஷம் பூரா கர்த்தர் சொல்றாரு இதெல்லாம் செய்யாத, இதை செய்யாத செய்யாதன்னு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது 119ஆம் சங்கீதத்துல 159ஆம் வசனத்திலிருந்து குறிச்சுக்கங்க. நேரம் வேகமா ஓடுது, அதனால் 165ஆம் வசனம் வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப 160 வாசிக்கலாமா? 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், சத்தியமும் உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். 161 வாசிக்கலாம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. பிரபுக்கள் எல்லாம் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கு தான் பயப்படுகிறது என்று தாவீது சொல்லுகிறார். எத்தனை பேர் பிரபுக்கள் ராஜாக்கள் பயமுறுத்தினாலும் சரி, நீங்க தாவீதை எத்தனையோ ராஜாக்கள் எதிர்த்து நின்று போர் செய்தாங்க. அப்ப எல்லாம் ஆண்டவர் தாவீது பயப்படல. ஏன்னா கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ள பயத்தை கொடுக்குது. அப்ப இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், இந்த வசனத்தை பயத்தை தந்தபடினால, இந்த வசனத்துக்கு பயந்து நடந்தபடினால அவன் உலகத்தை ஜெயிக்கிறான், ராஜாக்களை ஜெயிக்கிறான், நாடுகளை ஜெயிக்கிறான், எல்லாத்தையும் ஜெயிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 162ஆம் வசனம் சொல்லுது, மிகுந்த கொள்ளையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நீங்க பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லாம போறீங்க, திடீர்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு புதையல்னா கவர்மெண்ட்ல காமிக்கணும். அந்த புதையலை அது பழங்காலத்து பொருள்லாம் காமிச்சுக்கலாம். மொத்தமா ஒரு 500 ரூபா கட்டு கிடக்குது, செதறி கிடக்குது. கிடக்குமா? மிகுந்த கொள்ளையுடைமைகளை கண்டுபிடிக்கிறது போல. எப்படி இருக்கேன்? எடா பாக்கெட்ல 1 ரூபா கூட இல்லாம வந்தோம், இங்க பாடுறா ஆண்டவரே எனக்கு தந்துட்டாரு. அப்போ அந்த மகிழ்ச்சி வருது. கொள்ளை உடைமைகள் நீ சம்பாதிக்கல, நீ பிரயாசப்படல, தானா கிடைக்குது. அந்த கொள்ளை உடைமைகளை கண்டு உன் இருதயம் மகிழுகிறது போல இந்த வார்த்தைகளின் பேரிலே இருதயம் மகிழும். அப்ப திறந்து பார்த்த உடனேயுமே டெய்லி எடுத்து வேதம் வாசிக்கும் போது டக்குன்னு இப்படி திறந்து வாசிடக்கூடாது. முறைப்படி ஆர்டர் வைஸா வாங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளிலும் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்க சொல்றோம். இன்னைக்கு 10ஆம் தேதியா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வாசிச்சிருக்கணும். காலையிலேயே முதல்ல நீங்க எடுத்து ஜெபம் பண்றதுக்கு முன்னால கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வாசிங்க. வாசிச்சு அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணுங்க. முதல்ல வாசிக்கணும், அப்புறம் சுவாசிக்கணும், அப்புறம் நம்பணும், விசுவாசிக்கணும். ஆகவே அதுமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 163ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், வேதத்தையோ நேசிக்கிறேன். அப்ப வேதத்தை நேசிக்கிறவங்க என்ன செய்யணும்? டெய்லி வாசிக்கணும். பொய்யை அருவருத்து தள்ளிடணும், டெய்லி தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சங்கீதம் 1ல் இப்போ யாரு மனப்பாட வசனம் சொன்னாங்க, 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் உண்மையாகவே பாக்கியவானா மாறிடான். நீங்க கேட்கலாம், அது எப்படிங்க இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால பாக்கியவானா மாற முடியுமா? கண்டிப்பா மாற முடியும். இதுல இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், நியமங்கள், உபதேசங்கள் இவை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3ஆம் வசனம் பாருங்க, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க சொல்லுவீங்க, நான் என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குதியா, எங்க வேணாலும் விளங்க மாட்டேங்குதியா. அன்னைக்கு வேதத்தை வாசிட்டு போனீங்கன்னா எல்லாம் விளங்கும். நீங்க வேதத்தின் மேல பிரியமாயிருந்து இதை வாசித்து இதை தியானித்து இதன்படி நடக்கிறவளா இருந்தா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம். நான் இல்லை, நீங்க உங்களை பத்தி சொல்லிக்கங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி தைரியமா எப்படி சொல்ல முடியும்? வேதத்தை வாசிச்சிருந்தா நீங்க தைரியமா சொல்லலாம். நீங்களாம் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள், தன் காலத்திலே தன் கனியை தருகிற மரங்கள், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல நீங்கள் ஏற்ற சமயத்தில் குறித்த காலத்தில் பலனை பெறுகிற ஜனங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். சரி, அந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த வேதத்தை இருந்து என்னதான் அப்படி கண்டுபிடிச்சுக்கிட்டோம்? நம்ம வாழ்க்கையில தான் அடங்கி இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமா ஒரு சில காரியங்கள் சொல்லி நிறைவு செய்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முழுசும் உங்களுக்கு ஹோம்வொர்க், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஃப்ரீயா உட்காந்து டென்ஷன் இல்லாம வாசிச்சு பாருங்க. உபாகமா 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிச்சு பாருங்க. அதுல 1-25 வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதுல 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். உன் தேவனா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைகொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்திலே கைகொள்ளுகிறதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. உபாகமத்தில் அழகா சொல்றாரு, நீங்க உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் நான் விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதுனாலே உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அதுதான் பரிசுத்த வேதம். நீங்க கை கொள்ளும்படிக்கு உங்களுக்கு உபதேசித்திருக்கிற கட்டளைகளும் கற்பனைகளும் நியாயங்களும் இவைகளே. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அதுதான் இதுல அடங்கி இருக்கு. கர்த்தர் கற்பித்திருக்கிற வார்த்தைகள். 7ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 9-10 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதட்சியமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அவர் ஒருத்தர் தான் கர்த்தர், அவர் ஒருத்தர் தான் கடவுள். அதை தான் அப்படி வச்சுக்கோங்க. அவர் தம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை. நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? 1000 தலைமுறை எப்படி வரும் பாருங்க. 1000 தலைமுறை மட்டும் அவர் தயவையும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணங்களை, நியமங்களை, உபதேசங்களை, கட்டளைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இதை படிக்கிறவங்களுக்கு அவ்வளவு இருக்கு, இதை நேசிக்கிறவங்களுக்கு அவ்வளவு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். யாரெல்லாம் இதை பகைச்சிட்டு போனாங்களோ அவங்களுக்கு உடனே பதில் தந்துடுவார். இந்த வேதத்தை யாரெல்லாம் பகைச்சிட்டு போனாங்களோ அவங்களுக்கு உடனடியாக பதில் அளிப்பார் என்பதை நீ அறிய கடவாய் அப்படிங்கிறார். நீங்கள் 11 அப்படியே 5 வரைக்கும் குறிச்சிக்கங்க. இப்போ வாசிக்க நேரம் இல்லை. அதே போல் உபாகமம் 8:2 குறிச்சிக்கங்க. இப்போ உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10:13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் உங்கள்ட்ட எதையுமே கேட்கல. அவர் செஞ்ச நன்மைக்கு பதிலாக நீங்க ஏதாவது ஆண்டவருக்கு நன்மை செய்யணும்லாம் கேட்கல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சுகத்துக்கு பதிலாக நீங்க நிறைய காணிக்க கொடுக்கணும்லாம் கேட்கல. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பதவியை கொடுத்துட்டாங்கிறதுக்காக உங்களுக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கல. எதையுமே கர்த்தர் கேட்கல. வேற என்ன எதிர்பார்க்கிறாரு? அதான் 13ஆம் வசனம் சொல்லுது, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல்
வேற எதையுமே கேட்கலைங்கிறார். இந்த கற்பனைகளை, இந்த கட்டளைகளை வாசிச்சிங்களா, அதன்படி நடங்க, அதை மட்டும் செய்யுங்கிறார். இதை கை கொள்ளுங்க, இதை கடைப்பிடிங்க, இதன்படி வாழுங்கன்னே சொல்றாரே ஒழிய வேற எதையுமே கேட்கலைங்கிறார். நம்ம கொடுத்து ஆண்டவரை பணக்காரனாக்கிறதா? நம்ம கொடுக்குற காணிக்கையில் ஆண்டவர் பெரிய மாளிகை கட்டிடுவாரா என்ன? பூமியும் அது நிறைவும் வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவரை நம்ம பணக்காரனாக்க தேவையில்லை, அவர்கிட்ட கொட்டி கிடக்குது. ஆனால் நம்ம நினச்சிக்கிறேன் நம்ம கொடுக்குற 10 ரூபாய்னால தான் ஆண்டவர் கோடீஸ்வரன் ஆயிர போறாருன்னு. இல்லவே இல்லை. நம்மெல்லாம் சரி, அதான் மாற்றிடுவோம். 30ஆம் அதிகாரம் வந்துருங்க. உபாகமோ 30ஆம் அதிகாரம் வந்துருங்க. 10ஆம் வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குறித்து வச்சுக்கோங்க, நட்சத்திர குறி போட்டு வச்சுக்கோங்க. 30:10. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மையுண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அல்லேலூயா. இதை வாசிச்சு, இதை நேசிச்சு, இதை யாரெல்லாம் இதை கை கொண்டு நடந்தாங்களோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தாரோ, உங்கள் பிதாக்கள்னா உங்கள் முன்னோர்கள், இந்த நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இங்கே ஆதி காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி உண்மையுள்ளவராய் சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருந்தாரோ, அதே போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாகும்படி திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். எப்போ நீங்க டெய்லி வேதம் வாசிச்சு பாருங்க, நீங்க தினந்தோறும் சத்தியத்தின்படி நடந்து பாருங்க, இந்த கற்பனையில கட்டளைகளுக்கு நியாயங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. இதை விட வேற என்னத்தையும் ஆண்டவர் கேட்கல. இப்படி கீழ்ப்படிந்து நடந்தீர்களானால் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் தேனிலும் மதுரமானது இந்த வேதம். எத்தனை பேர் தேன் சாப்பிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேன் சாப்பிடல? அப்பதான் கை தூக்க முடியும். ஏன்னா தேன் எப்படி இருக்கும்னே தெரியாம சொல்லக்கூடாது. தேன் எப்படி இருக்கும்னா நல்லா தித்திப்பா மதுரமா சூப்பரா இருக்கும். இதை கேட்கும்போது இன்னொரு கேள்வி, ஒரு விடுகதை போட்டானே, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சிம்சன் ஒரு விடுகதை போட்டான். பச்சைக்கிற இடத்துலேருந்து பச்சனமும் பலவானத்திலிருந்து மதுரமும் வந்தது. அதுக்கு யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியல. அங்க உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பச்சைக்கிறவன் அப்படின்னா சிங்கம் பார்த்துன்னா அடிச்சு கொன்றான். சிம்சன் ஒரு முறை போகும்போது அவன் சிங்கத்தை அடிச்சு கொண்டுட்டு போயிட்டான். போய் ஊரெல்லாம் சுற்றி திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இவன் அடிச்சு போட்ட சிங்கம் என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க போனால் அது வெறும் கூடு மட்டும்தான் இருக்குது. அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே ஒரு தேன் கூடு கட்டி இருக்குது. பார்த்தேன், அடாடா தேன் கூடே கட்டியிருக்குதா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்துறதுமே கண்ணு தெளிவாயிருச்சு. யோனத்தான் ஒரு முறை தேனை குத்தி சாப்பிட்டான். தாவீதும் யோனத்தானு. ஆமாம், இந்த தேன் சாப்பிட்டா கண்ணு தெளிவாயிரும். அது இயற்கையான மருந்து கூட. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தான் சிம்சன் போய் கேட்டான், பச்சைக்கிற இடத்துல பச்சனத்தை நான் பார்த்தேன், பலவானத்துலேருந்து மதுரமும் வந்துச்சு, அது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறான். கண்டுபிடிக்க முடியல யாருனாலையும். அதனால தான் பச்சைக்கிறவன சிங்கம், பலவான்னா தேனீச்சு தான் பலவான். மொத்தம் ஒரு 300 தேனி மொத்தமாக கொட்டுச்சுனாக்க ஒரே நேரத்தில் ஒரு செகண்டில் ஆள் காலியாக போயிடுவேன். அதான் பலவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நமக்கு நேரம் இல்லை, அதனால் அடுத்த செக்ஷன், அடுத்த பகுதியில் நம்ம உள்ள கொண்டு போகிறேன் உள்ள. ஆகவே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்தமான இந்த வேதத்தின்படி ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்றும், என்ன செய்தால் நம் தேவனாகிய கர்த்தர் சந்தோஷப்படுவார் என்றும், நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்றும் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிற புத்தகம் தான் இந்த பரிசுத்த வேதம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, என்ன செஞ்சா கர்த்தர் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்கிறார். நீ இப்படி செய்ய நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. பிரசங்கி 12:13 சொல்லுது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து
அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லாம் சொல்லுங்க. எல்லா மனுஷர் மேலும் கடமை. அப்படி இல்லை, என் மேல விழுந்த கடமை இதுவே. சொல்லுங்க, என் மேல் விழுந்த கடமை இதுவே. உங்கள் மேல விழுந்த கடமை என்ன? முதல் இதை வாசிக்கணும், அப்புறமா அதை கற்பனைகளை கை கொள்ளணும். என் மேல விழுந்த கடமை இது. அதனால கடமைக்கு வாசிட்டு போகக்கூடாது. கடமைக்கு வாசிட்டு போற எப்படி நான் கடமைக்கு வாசிக்கிறது தெரியுமா? அவசர அவசரமா கிளம்புவாங்க. 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 8 மணிக்கு எந்திரிப்பாங்க. 8 மணிக்கு எந்திரிச்சு தட்டாப்புடான்னு அதை செஞ்சு இதை செஞ்சு குக்கரில் விசில விட்டுட்டு அப்புறம் இங்கிட்டு ஓடி அங்கிட்டு ஓடி குளிச்சு எல்லாம் கிளம்பி போகும்போது கடைசியில் தான் ஞாபகம் வரும், ஆகா செவம் பண்ணல இன்னைக்கு, பைபிள் வாசிக்கல இன்னைக்கு அப்படின்னு ஞாபகம் வரும்போது டக்குன்னு ஒன்று நம்ம காலண்டர் தான் ஞாபகத்துக்கு வரும். 10ஆம் தேதியில் என்ன எழுதியிருக்கு? அப்பா வாசிச்சிட்டான். இதுதான் கடமைக்கு வாசிக்கிறது. ஓடுற ஓட்டத்தில் அப்படியே போகிற போக்கில் 10ஆம் தேதியாக இன்னைக்கு தேதியை கிழிச்சிட்டு அதில் இருக்கிறத வாசிக்கிறது இல்லை. உண்மையாகவே சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய விதத்தில் பிரியமாக இருக்கணும். அப்படியே இதை நேசிக்கணும். பிரியமாக இருந்த ஆண்டவரே இன்னைக்கு என்னப்பா எனக்கு சொல்ல போகிறீங்க, இன்னைக்கு வார்த்தையின் மூலமாக என்ன எனக்கு நடக்க போகுதுங்கிற ரொம்ப பிரியமாக இருந்து இரவுலையும் வாசிக்கணும், பகல்லையும் வாசிக்கணும், இதை தியானிக்கணும், அதன்படி இதை கை கொள்ளணும். அப்போ தான் பாக்கியவான்களாக மாற முடியும். பிரசங்கி 12:13 சொல்லியிருக்கிறது போல எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அதனால் பெரும்பாலும் ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன். இங்கே நம்ம உங்களை சொல்லலை, நீங்களாம் பாக்கியவான்கள். பெரிய கூட்டத்துக்கே பைபிள் இல்லாமல் வருவாங்க. என்னங்கன்னா அதெல்லாம் இருக்குதுங்க இங்கே இதுக்குள்ளே இதில் வச்சுருப்பாங்க. அப்புறம் மனசுக்குள்ளே இருக்குதுங்க எல்லாம் சொல்லட்டுங்க. இல்லை, எதுக்காக பைபிள் கொண்டு வர சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது ஏதோ நான் கதை சொல்லலை, உங்கள்கிட்ட இருக்கிற பைபிளையும் அதான் எழுதியிருக்குது. உங்களுக்கு நீங்கள் கையில் வச்சுருக்கிற பைபிள் இந்த வார்த்தை தான் எழுதியிருக்குது. அதனால் எழுதியிருக்கிறது உண்மைதாங்கிறத முதல் கண்டுபிடிக்கணும். ஆமாம் எழுதியிருக்கு, என் பைபிளும் எழுதியிருக்குது அப்படின்னு ஒரு அம்மா அப்படி தான் சொன்னாங்க. அவங்க அந்த கத்தோலிக்க பைபிள் வச்சுருந்தாங்க. எபிரேயர் 4:12 எடுத்து வாசிங்க என்ன எடுத்தாங்க, வாசித்தாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது, அதுதான் வல்லமை உள்ளது, இந்த வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது அப்படிலாம் சொன்னப்போ உங்களுக்கு புரியல. என்னங்க புதுசாக சொல்லுங்க, வார்த்தையில் எப்படி வல்லமை வரும், வார்த்தையில் எப்படி பவர் வரும் அப்படின்னா, இல்லை பைபிள் எழுதியிருக்குதுங்க. எங்கே உங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னா கத்தோலிக்க எடுத்து வாசிக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தையிலே உயிர் இருக்கிறதுன்னு எழுதியிருக்கு. கடவுளுடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறது, நம்ம கூட ஜீவன் இருக்கிறதுன்னு வாசிக்கிறேன். இதுக்கு உண்மையான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குதுன்னு போட்டிருக்கு. அது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை எப்பயுமே உயிரோட்டமாக இருக்கும், அதில் உயிர் இருக்குது. இந்த வார்த்தையை சொன்னிட்டா சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தே தீரும். இந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்களோ சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிய தீரும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. சரி, அப்போ எத்தனை பேர் உங்களை தினந்தோறும் வேதம் வாசிக்கிறீங்க? தினந்தோறும் வேதம் வாசிக்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நம்முடைய சீசர் இடத்துல அதை பற்றி சொல்றாரு. அதை ஒன்று மட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஏசப்பா சொல்றாரு, நீங்க என் மேல் அன்பா இருக்கீங்களா அப்படின்னா என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நான் சொன்ன வார்த்தையின்படி நடங்க, இதை கடைப்பிடிங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இப்போ ஊழியக்காரர் உங்கள் போதகர் சொல்கிறார், அடுத்த வாரம் வரும்போது எல்லோரும் வெள்ளைச்சட்டை போட்டு வாங்க அப்படிங்கிறேன். நிறைய பேர் வெள்ளைச்சட்டை போட்டு வர மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு இல்லை, என்னை நேசிக்கலேன்னு அர்த்தம். என்னை நீங்கள் நேசிக்கல. ஆமாம், அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு, அவர் இப்படி தான் ஏதாவது சொல்லுவார். என் மேலே உண்மையிலே நேசம் வச்சுருந்தீங்கன்னா, என்னை ரொம்ப நேசிக்கிறாருப்பா, அதனால் வெள்ளை சட்டை போட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு சட்டை போட்டு வந்துடுவோம்.
அதிலே தெரிஞ்சு போயிடும் யாரெல்லாம் வெள்ளச்சட்டை போட்டு வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் என் மேல ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு. ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் என்னை நேசிக்கிறவர்களா இருந்தா என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 21ஆம் வசனம் வாசிங்க, நேரம்ல எல்லாம் வாசிங்க. 21 வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் அன்பாயிருக்கிறான், என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். என் பிதாவுக்கும் அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்ப வேதம் வாசித்து ஜெபிக்கிற கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். அவங்களுக்கு தான் கடவுள் யாருன்னு தெரியும். இதை வாசிக்காம, இதை நேசிக்காம, இதன் மேல பிரியம் வைக்காம ஏனோ தானோ என்று போயிட்டோம்னா ஆண்டவரும் கண்டுக்க மாட்டார். வருவான் போயிட்டு. இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆராதனையில் அந்த கடைசி அந்த வார்த்தை சொன்னார், முதல்ல ஏன்ட்ட வாங்கங்கிறாரு. எங்கெங்கெல்லாமோ ஓடி, அங்க மருந்து கொடுக்குறாங்களாம், சின்னமனூர்ல மருந்து கொடுக்குறாங்களாம், இங்க பூத்தாம்பட்டியில கட்டுறாங்களாம், இங்க போறாங்களாம். இல்ல அதெல்லாம் அப்புறம், வர வேண்டிய இடம் இங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, எனக்கு நீங்க தான் பாதுகாக்கணும்னாக்க, ஒருவேளை நான் நினைக்கிறேன் இங்க வரும்போதே அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும் நினைக்கிறேன். இதுக்கு நீங்க வெறுங்க இங்க சின்னமனூர் போக வேண்டாம், கம்பம் போக வேண்டாம், இங்கேயும் போக வேண்டாமே, இங்கே தீர்ந்து போயிருமே. நம்மளால எப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களோ எல்லாத்தையும் ஒரு நோட்டை போட்டுறது. அங்கே போனால் இங்கே போனால் அங்கே போக சொல்கிறாங்க, அங்கேயும் போய் பார்த்துருவோம், அங்கே போனால் இதோட அங்கே நல்லா இருக்குனாங்க, எல்லாம் சுற்றி அடித்து கடைசியில் எங்கே போய் ஒன்றும் சரியாகலைங்கயா. அதான் ஆரம்பத்தில் இங்கே வந்திருக்கணும்லங்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 24ஆம் வசனம் சொல்லுது, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அழகா சொல்றாரு, என்கிட்ட அன்பா இல்லாதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். என்ன பெரிய சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஏன்னா கடவுள் மேல அன்பா இல்லை, அதனால வசனத்தை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை. 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இது சும்மா யாரோ எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அப்படி கிடையாது. இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்குது. ஒரு புதிய சபை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. சபை அப்படின்னா கூட்டம் கூடுகிற இடத்துக்கு பேருமே சபை தான். கூட்டம் கூடி வர்ற இடத்துக்கு பேரே சபைன்னு தான் பேர். நான் சொல்கிறேன், இதெல்லாம் பழசாயிருச்சு, இது ரொம்ப பழசாயிருச்சு, 2000 வருஷம் ஆகிப்போச்சு, இது இன்னும் இதை வச்சே வாசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் இதை மாற்றிடலாம் அப்படின்னு அதை முடிவு எடுத்திருக்காங்களாம். நல்லதா? இது கண்டிப்பா இது மாற்ற உறவுனாலும் கூடாது. இது இந்த வசனத்தில் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்புறம் எப்படி மாற்ற முடியும்? அப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் வந்துருச்சு, எச்சரிக்கையா இருங்க. இப்போ நிறைய கள்ள உபதேசம் நீங்கள் கண்ணில் நிறைய பார்த்துருப்பீங்க. முதல்ல நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ கண்ணில் நிறைய பார்த்துட்டான் கள்ள உபதேசங்கள். ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஞானசானம் பெற வேண்டிய அவசியமே இல்லை. சாமியார் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்தா போதும், உங்கள் குருவானவர் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்தா போதும், ஞானசானம் தேவையில்லைன்னு ஒரு சத்தியம் வந்துருச்சு. இப்போ உள்ள ஞானசானமெல்லாம் அதான் தேவையில்லை அப்படின்னு. இன்னொரு சத்தியம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைலாம் ஆராதனைக்கு போக வேண்டிய இல்லை, எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால் எல்லா நாளுமே நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டா போதும். ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார் ஒரு சகோதரர். கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய தகப்பனார் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னால் போய் பார்க்குறான். என்னை பார்த்துட்டு கையை பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு, வீட்டுக்குள்ளே வாங்க, என் ரூமை வந்து பாருங்க அப்படின்ட்டு இருந்தார். என்னதுக்கடா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தா, உள்ள ஆளோ உயரத்துக்கு சிலை வச்சிருக்காரு, பக்கத்துல டிவி ஓடிட்டு இருக்குது. நான் காலையில் 5:30 மணி பூசையை பார்த்துருவேன். நான் 5:30 மணி பூசை பார்த்தா என்ன, 6:30 மணி பூசை பார்த்தா என்ன? உள்ளம் திரும்பணுமே, மனம் திரும்பணுமே, மனம் மாறுதல் உண்டாகணுமே, நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கணுமே, நான் செஞ்ச தப்பை உணரணுமே. எப்போ விடுதலை ஆவீங்க? இன்னும் 4:45 மணி அடிச்சு நீ பூசை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னைக்கு மனம் திரும்புறது? மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால அந்த 24ஆம் வசனம் சொல்லுது, என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான்.
பல விஷயம் இதை சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு போயிடுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, நான் கடைபிடிக்க மாட்டேன்ட்டு போயிடுவேன். ஏன்? அவர் மேலே அன்பா இல்லை. நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தையில் ஏசப்பா சொல்கிறாரு. பாருங்க, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 யோவான் புத்தகம், நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை நீங்கள் குறிச்சிக்கங்க. 1 முதல் 7 வரை ஒருத்தர் வேணா வாசிக்கலாமே அதை. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வரை. இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் ஒருவேளை பாவம் செய்தவர்களா இருந்தால் உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே எழுதி இருக்குது, வாசி பார்த்தா தான் தெரியும். அதனால தான் வேதத்தை வாசிங்க, இதை சுவாசிங்க, அப்புறம் விசுவாசிங்கன்னு சொல்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏசப்பா சர்வலோகத்திற்கும் எல்லாருடைய பாவங்களையும் நீக்குகிற கிருபாதார பலின்னு சொல்லி இதுல எழுதியிருக்கிறது. வாசிச்சா தான் தெரியும். 2000 வருஷத்துக்கு மேல நடந்த காரியம். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, இந்த சர்வ லோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு இருக்கிறாருங்கிறத வாசிச்சா தான் தெரியும். 3ஆம் வசனத்துல, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அப்ப அந்த கற்பனைகளை கைக்கொள்ளும் போது இயேசு யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை இப்ப சொல்லியிருக்குது, ஏசப்பா தான் இதை செஞ்சிருக்கிறாருங்கிறத அதனாலே நாம் அறிந்து கொள்வோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். தெரியும் எனக்கு இயேசுநாதர் தானே, தெரியும் அப்படின்னு சொல்றவங்க, அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. 5ஆம் வசனம், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் யாரெல்லாம் அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறார்களோ தேவ அன்பு மெய்யாகவே அவர்களுக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்ப யாரெல்லாம் அவரை அந்த வசனத்தை கைக்கொள்ளுகிறார்களோ அவங்களுக்குள்ள தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும். அந்த தேவ அன்பு அவங்களுக்குள்ள இருக்கும். நம்ம ஏதோ தவறு செய்யும்போது கூட அந்த வசனம் இருந்து நமக்குள்ள அப்படியே உதச்சிக்கிட்டு இருக்கும். ஏய் பாத்துறாத, ஏய் செஞ்சிடாத, ஏய் தொட்டுறாத, ஏன்னா நமக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாம் ஆண்டவர்கிட்ட அன்பா நடந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம தீமை செய்யக்கூடாது, நம்ம தவறான பாதையில் போகக்கூடாதுங்கிறதுக்காக வசனம் நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் 6:7 அந்த சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்த மாதிரியே நாமளும் நடக்கணும். அப்படின்னா சகோதரரே, புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. அந்த பழைய கற்பனை என்ன? நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. இதுதாங்க அன்னைக்கு இதுதான் இருந்துச்சு, இன்னைக்கும் அதான் இருக்குது. நீங்க ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தான், புதிய கற்பனை இல்லை, இது பழைய கற்பனை தான். நீங்க வேதத்தை வாசிங்க, இதை விசுவாசிங்க, இதை சுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அதை நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம். சங்கீதம் 19 8ஆம் வசனம், சரி 10ஆம் வசனம், சரி 10 இல்லை 11 தானே. அன்றியும் அவைகளால் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன், கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இந்த வேதத்தை கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு. சரி, 1 யோவான் 3:22, 23, 24 நீங்கள் வச்சு வாசித்து பார்த்துக்கங்க. அதே போல் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனமும் வாசிங்க. இதை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஏசாயா 8:20.
வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இந்த வார்த்தையின்படி நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கு வெளிச்சம் இல்லைன்ட்டார். வெளிச்சம் எங்க இருந்து வரும்? கர்த்தருடைய வசனம் தான் வெளிச்சம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்ப இந்த சாட்சி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. காலையிலே வெளிச்சம் இல்லைன்னா அப்புறங்கிட்டு வெளிச்சம் வரப்போகுது? வராது. கார் இருள்ல வெளிச்சம் வராது. அதனால வெளிச்சம் நமக்குள்ளே வேண்டும் என்றால் வேதத்தை வாசிங்க. ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நான் வேதம் வாசிக்கிறது இல்லை, நீங்க சொன்ன மாதிரி அவசர அவசரமா வாசிச்சுட்டு ஓடிடுவேன்னு சொன்னா இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. தினமும் ஒரு அதிகாரமாவது வாசிப்பேன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வேதம் வாசிக்க டெய்லி வாசிக்கிறவங்க கை தூக்குனாங்க. ஒரு அதிகாரத்துக்கு மேலே வாசிக்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்பான். டெய்லி ஒரு அதிகாரத்துக்கு மேலே வாசிக்கிறேன். 4, 5, 6 4 பேர் 5 பேர் தான் கை தூக்கி, 4, 5 பேர் தான். ஸ்தோத்திரம், பாக்கியவான்கள். நினைக்கிறேன் நான் ஊழியக்கார அந்த என்னோட பிடிஹெச் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ குறைஞ்சது 50 அதிகாரமாவது வாசிப்பேன். குறைஞ்சபட்சம் 50 அதிகாரம் வாசிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகிறது. படிப்படியாக குறையில, கூட தான் செஞ்சிச்சு. அடிக்கடி ரொம்ப நேரம் வாசிப்பேன். சில நேரம் மூடி வச்சுட்டு வேலை இருந்தால் பார்த்துட்டு வந்து திருப்பி விட்டதுலேருந்து திருப்பி வாசிப்பேன். இப்படி வாசித்து போகிறது பழக்கம். அப்போ அன்னைக்கு திடீர்னு ஊழியக்காரரு அங்கே வந்த எங்களுக்கு வந்து டீச்சர், அந்த ப்ரொஃபஸர் வந்து கேட்குறாரு, இன்னைக்கு 40 அதிகாரம் வாசிச்சவங்க கை தூக்குங்கிறாரு. யாருமே தூக்கலை. நான் வழக்கம் போல அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன், யாரும் தூக்கலை. அப்போ நான் தூக்குனேன். அடே அப்படின்ட்டு என்ன வாசிங்கிறாரு? ஏசாயா 1ஆம் அதிகாரத்துலேருந்து 62 வரைக்கும் வாசித்தேன். மீத நேரம் இல்லை, 4 புக்கு நேரம் இல்லை, மூடி அதில் குறி வச்சிருக்கிறேன்னு சொல்லி எடுத்து காமிச்சேன். அப்போ உடனே அன்னைக்கு கைதட்டு வாங்கினேன். அது மாதிரி நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்னா பிரியமா இருக்கணும். முதல்ல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அது தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வேதத்தில் முதல்ல பிரியப்படணும், ஆசைப்படணும், இதை நேசிக்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கை கொடுக்கும்? ஆபத்தான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த வசனம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. அதுக்கு ஒரு வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். நான் இன்னைக்கு நிறைய எழுதியிருக்கிறேன். சரி, யோவான் 12:48 வாசித்து முடிச்சிருவோம். ஏசாயா 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாத்துக்கங்க, கடைசி நாள்ல நியாயம் தீர்க்கிறது யாரு? வசனம் தான் நியாயம் தீர்க்கும். கேட்பாரு, இந்த வசனத்தின்படி நடந்தையாப்பா? இந்த வசனத்தின்படி நீங்க செஞ்சீங்களாப்பா? இந்த வசனத்தின் உங்களுக்கு சொல்லியிருக்க கையில கொடுத்துருக்குல்ல, இந்த வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்களான்னு கேட்பாங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற நாள் ஒன்று இருக்கிறது. அன்றைக்கு நான் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை, நான் சொன்ன வசனமே அன்றைக்கு உங்களை நியாயம் தீர்க்கும். அதுக்காகவாவது படிங்க, அதுக்காகவாவது வாசிங்க. இல்லை எனக்கு எழுத படிக்க தெரியாது, பிரச்சனை இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிக்க சொல்லி கேட்கலாம்ல, வாசிக்க சொல்லி கேட்டாலே பாக்கியவான்கள். எனக்கு எழுத படிக்க தெரியாதுனாக்கும் பரவாயில்ல, கேளுங்க, கேட்டாவது நடங்க. பாருங்க, ஒரு சில இடங்கள்ல பார்த்தா ஒரு ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு ஷார்ட்ஸில். கண் பார்வை தெரியாத ஒருத்தர் பிளாட்ஃபார்மில் உட்காந்து அந்த பிரெய்லி பைபிளை தொட்டு வாசிக்கிறாரு. வரிசை அப்படியே தொட்டு வாசிக்கிறாரு. நான் நினைக்கிறேன், கண் இருக்கிற நம்மளே இப்படி வாசிக்க மாட்டோமே. கண் பார்வை இல்லாத அவர் எவ்வளவு நேசிக்கிறார். அப்ப பாருங்க, அப்படியே மடன்னு வாசிக்கிறார். அடுத்த பக்கம் திருப்புறாரு, வாசிக்கிறார். பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தீங்களா? தவற விட்டுறாதீங்க, அதெல்லாம் இருக்கு. ஓ, அதான் பாருங்க, அதான் சொல்றேன்.
அப்போ 2 கண்ணுடையவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, கண்ணுல அவங்க கூட எப்படி வாசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க பாருங்க. 2 கண்ணெல்லாம் இருக்கு, 2 கண்ணு இருக்கிறவங்களாம் கை தூக்குங்கப்பா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எது கண் கொடுத்துருக்காரு தெரியுமா? அவர் ஐயா பாடுவாரு, கண்ணிருக்கும் வரை படித்து விடு, வேதத்தை படித்து விடு, காதிருக்கும் வரை கேட்டு விடு, வசனங்களை கேட்டு விடு அப்படின்னு. அது ஒரு நல்ல பாட்டு, பழைய பாட்டுன்னு நினைக்கிறேன். கண்ணிருக்கும் வரை படித்து வீடு. அந்த டியூன் கேட்டுக்கங்க, அடுத்தோட பார்ப்போம், கேட்டுக்கப்போம். சரி, அதனால கண்ணு நல்லா இருக்கும் போதே, கண்ணு நல்லா இருக்கும் போதே வேதத்தை படிங்க, வாசிங்க, அதை தியானிங்க. நான் சொல்லுகிறேன், இந்த வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் கூட இந்த வார்த்தை அழிஞ்சு போகாது. இது உங்களுக்கு கை கொடுக்கும், கை தூக்கி விடும். உங்க ஆபத்துல, நெருக்கடியான சூழ்நிலையில உங்களை தூக்கி விடுகிறது கர்த்தருடைய வசனமே. அல்லேலூயா. பட்டிமன்ற தீர்ப்பு போல உங்களை வாழ்க்கையிலிருந்து மேல தூக்கி விடுகிறது வசனமே, வசனமே, வசனமே. அல்லேலூயா. இதுதான் தீர்ப்பு. இதை கை கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. நீங்க கை கொள்றீங்களா? மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டு. எந்திரிச்சு நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் ஏனோ தானோன்னு இருந்துட்டேன்ப்பா. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு அதிகாரம் மட்டும் இல்லை, ஒரு அதிகாரத்துக்கு மேல எவ்வளவு வாசிக்க முடியுமோ நான் வாசிப்பேன். நான் வாசிக்க போறேன். இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு வாழ்வு கொடுங்க. இந்த வார்த்தையின் மூலமா எனக்கு வெளிச்சத்தை தாங்க. இந்த வார்த்தையின் மூலமா என் வாழ்க்கையை பிரகாசமாக்குங்க. இந்த வார்த்தையின் மூலமா நான் நித்திய ஜீவனுக்கு வந்து சேரணுமே. இந்த வார்த்தை என்கிற வசனத்தின் மூலமா ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கணுமே. ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வேதத்தை இதுதான், அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு, இது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது. இதை கை கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. ரீவா கவதுரி ஷமாலந்தரியா கரவா. நன்றி ஆண்டவரே, எங்களை மிகவும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிழ்ந்தோம் ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட உலாவி எங்கள் தேவனாய் இருந்து எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதேபோல கர்த்தருடைய வார்த்தையிலும் அநேக நன்மைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வேதத்தை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தருடைய வேதம் அவ்வளவு முக்கியமானது. இந்த வார்த்தை அவ்வளவு முக்கியமானது. ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், இந்த உலக பிரகாரம் எல்லா வாழ்க்கை ஜீவிதத்திலும் கர்த்தருடைய வார்த்தை என்கிற வசன முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 119:1 சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாக நாங்கள் பாக்கியவான்களாக பூமியில ஜீவிக்க நீர் உதவி செய்யுங்க. ஒருவேளை இந்த நாள் வரை இதை குறித்த தெளிவு எங்களுக்கு இல்லாதபடினால ஆண்டவரே, நாங்கள் எதேச்சியா நாங்கள் விட்டு விட்டோம் தகப்பனே. ஆனால் இன்றிலிருந்து ஒரு புதிய தீர்மானம் எடுக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம், அதையே நாங்கள் சுவாசிக்க போகிறோம், அதையே விசுவாசிக்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வீராக ராஜா. இந்த வசனத்தின்படி அதை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் என்று சொல்லப்பட்ட பிரமாணத்தின்படி மிகுந்த பலனை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சியை நாங்கள் காண வேண்டுமே. ஆச்சரியமான காரியங்களை காண வேண்டுமே. அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை காண வேண்டுமே. அதற்காக நாங்கள் பிரத்யேகமாய் ஜெபிக்கிறார் ராஜா. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்வீராக என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் சமர்ப்பித்து வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. நீ நன்மை செய்யும். அப்படியே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தின்படி பிரமாணத்தின்படியாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் குடும்பமாய் தனித்தனியாய் பேராய் நாங்கள் ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், நன்மையால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே.